தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைகள் நன்றாக படிக்க தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் பெற சரஸ்வதி எந்திரம் மந்திரம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் என்ற பில்லைக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. சரிங்களா? அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியுங்க. கடைசியில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். சரிங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு நம்ம குழந்தைங்க படிக்கலை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறேன், படிக்கலை, அவங்க படித்து அவங்க சொந்த காலில் ஒரு நல்ல நிலைமைக்கு உருவாகணும்னு நினைக்கிறேன், முடியல, என் பையனுக்கு படிப்பேற மாட்டேங்குது, என் பொண்ணுக்கு படிப்பேற மாட்டேங்குது, என் குழந்தைங்களுக்கு சுத்தமாக அந்த புக்கை எடுத்து வச்சு படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது அப்படின்னு நினச்சி கவலைப்படுறவங்க நிறைய பேர். சரிங்களா? அந்த மாதிரி இனி உங்களுக்கு அந்த கவலை வேணாம். ஏன்னா இந்த சரஸ்வதி தேவி அம்மாவுடைய மந்திரம் எந்திரம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி கொண்டது. ஏன்னா அந்த அம்மா தான் சித்தி, நம்ம மந்திர சித்தி ஆகட்டும் எதுவாகட்டும், அந்த சரஸ்வதி தேவி அம்மா நம்ம நாவில் குடியிருந்தாங்க மட்டும்தான் எல்லாமே சித்தியாகும். சரிங்களா? ஏன்னா அந்த சரஸ்வதி தேவிக்கு அவ்வளோ சக்தி கொண்ட ஒரு தேவி. சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க, இதுதாங்க எந்திரம். இந்த எந்திரத்தை 3க்கு 3 சைடில் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் கேட்குறீங்க, 3க்கு 3 சைஸில் கட் பண்ணிவிட்டு எழுதலாமா இல்லை எழுதிட்டு கட் பண்ணலாமான்னு. அப்படியெல்லாம் எழுதிட்டெல்லாம் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிவிட்டு தான் அதுக்கு ஃபுல்லாக எழுதிட்டு சாப நிவர்த்தி பண்ணணும். சரிங்களா? அதனால் 3க்கு 3 சைஸில் கட் பண்ணிக்கோங்க. தாயத்துக்கு உள்ளே போகிற அளவு கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த எந்திரத்தை அதில் இருக்கிற மாதிரி அப்படியே வரைஞ்சிருங்க. சரிங்களா? அந்த எந்திரத்தை அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பெரிய தட்டு, சரிங்களா, ஒரு பெரிய தட்டில் பால், இளநீர், பன்னீர், மஞ்சள் தண்ணி, கோமியம் இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அபிஷேகம் பண்ணி சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. சரிங்களா? இல்லை எனக்கு தாய் தவணா வீட்டில் நம்ம சரஸ்வதி தேவி அம்மா குடியிருந்தாங்கன்னா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் செய்யுங்க, தப்பு கிடையாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பசங்க முதலிடம் பிடிக்கணும்னு ரொம்ப அந்த காலேஜ் ஆகட்டும், கான்வென்ட்டு ஸ்கூல் ஆகட்டும், சரிங்களா, அந்த மாதிரியான ஆட்களுக்கு இது இன்னமும் பயன்படும். நீங்கள் அந்த எந்த ஸ்கூலோ காலேஜோ அந்த இடத்துல இந்த தகடு 6க்கு 6 சைஸில் நீங்கள் கட் பண்ணி வரைஞ்சி ஃப்ரேம் போட்டு வச்சிங்கன்னா அருமையாக வேலை செய்யும். சரிங்களா? இது 100க்கு 100 உண்மைங்க. இப்போ இந்த சின்ன பசங்களுக்கு பார்த்திங்கன்னா படிக்கவே மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறாங்க பாரு. இந்த எந்திரத்தை நீங்கள் இந்த எந்திரத்தை தாயத்தூளில் போட்டு உருவேற்றி நீங்கள் கட்டினீங்கன்னா போதும். உங்களுக்கு அது உங்களாலே நம்ப முடியாது. ஏன்னா நம்ம பசங்களாம் இது படிக்கிறது, ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் சரி, ஒரு பரீட்சையிலையும் சரி, மதிப்பெண்களை பார்த்து நீங்கள் அப்படியே பூரிச்சு போயிடுவீங்க. அந்த அளவுக்கு இந்த சரஸ்வதி தேவி அம்மா கல்வியை எந்த தடையில்லாத குழந்தைங்களுக்கு நல்லபடியாக இந்த சரஸ்வதி தேவி அம்மா கொண்டு சேர்ப்பாங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ 3க்கு 3 சைஸில் கட் பண்ணிட்டீங்க. அதுக்கு அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டிங்க. அது ஃபுல்லாக பஞ்சில் தொடச்சி எடுத்துக்கின்னு சாப நிவர்த்தி பண்ணணும். அந்த சாப நிவர்த்தி பண்ணி முடிச்சுட்டு, ஏன்னா பல பேர் கைப்பட்டு நம்ம கையில் வந்திருக்கோம், அதனால் அது சாபங்களோடு இருக்கும். அந்த சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கு அஷ்டகர்ம மை வைக்கணும், குங்கும மஞ்சள் வைக்கணும். சரிங்களா? அல்லது ஏழஞ்சல் மை கூட வைக்கலாம். அப்படி உங்களுக்கு எனக்கு இந்த சாப நிவர்த்தி முறை தெரிலன்னு சொன்னால் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருக்குறேன், தீபம் யூடியூப் சேனலில், அதில் போய் பாருங்கள். சரிங்களா? பார்த்துட்டு அதேபடி செய்யுங்க. முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இதுதாங்க மந்திரம். இந்த மந்திரத்தை முதல்ல நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. ஒரு சின்ன எழுத்து பிழை கூட வரக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு தெளிவாக மனப்பாடம் இருக்கணும். நடுராத்திரியில் எழுந்து நம்ம கேட்டால் கூட மந்திரங்கள் தெளிவாக வரணும். ஏன்னா மந்திரம் நம்ம சித்தி பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு மந்திரம் ஒரு தடவை சித்தி ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு பல்லு கொட்டுற வரைக்கும் அந்த மந்திரங்கள் நம்மக்கிட்ட வேலை செய்யும். அதனால் மந்திரங்களை சித்தி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் மந்திரங்களை சித்தி பண்ணிட்டோம்னா ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. அதனால் மந்திர சித்தின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மந்திரத்தை
ஒரு 1,00,000 வாட்டியாவது சொல்லுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா 100 வாட்டியோ 150 வாட்டியோ நீங்கள் சொன்னாலாம் வந்து இது வந்து மனப்பாடம் ஆகாது. திரும்ப 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 நீங்கள் சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு வந்து அந்த எழுத்து பிழை கூட மாறாத க்ளீனாக வரும். சரிங்களா? ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு எழுத்து மாறி போயிடுச்சுன்னா கூட அந்த பூஜை முறை பலிக்காது. சரிங்களா? அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். சரி, இப்போ அந்த எந்திரத்துக்கு சாம்பிராணி வரைச்சி பண்ணியாச்சு, அஷ்டகர்ம மை வச்சாச்சு, குங்கும மஞ்சள் வச்சாச்சு. ஒரு சின்னதாக ஒரு சரஸ்வதி தேவி ஃபோட்டோ வச்சு கிழக்கு முகமாக உட்கார்ந்து, நீங்கள் கிழக்கு முகமாக இருக்கணும், அந்த ஃபோட்டோ உங்களுக்கு மேற்கு முகமாக இருக்கணும். ஒரு வெள்ளிக்கிழமையில, சரிங்களா? ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை அமாவாசை நாளில் கூட செய்யலாம், தப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெத்தலை பாக்கு, பூ, பழம் சேம் அதே தான், சின்ன படையலாக போட்டுங்க. ஏன்னா இது வந்து ஒரே நாள் தான் செய்ய போகிறீங்க. தினமும் சொல்கிறேன், இல்லை நான் மந்திரத்தை வந்து எங்கள் பசங்களை தினமும் நான் சொல்ல வைக்கிறேன், இல்லை நான் தினமும் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறத விட உங்கள் பசங்களை சொல்ல வைக்கிறது தான் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி சின்ன பசங்க சொல்ல முடியாது, ஒரு சின்ன பசங்க அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா, நீங்கள் வேண்டிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? அதுக்கு தான் வந்து இந்த தாயத்து வந்து நம்ம உருவேற்றி அதில் கட்டுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எந்திரத்தில் நீங்கள் இந்த மந்திரத்தை கையில் வச்சுக்கின்னு, இந்த மந்திரத்தை உரு போட்டு ஒவ்வொரு வாட்டியும் மல்லிகைப்பூ அது மேலே போடணும். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே நாள் தான் செய்ய போகிறீங்க. அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் தான் செய்ய போகிறீங்க. மறுநாள் நீங்கள் பொழுது சாயறுத்து இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் இடுப்பில், குழந்தைங்களோட இடுப்பில் கட்டி விட்டுருங்க. சரிங்களா? இதெல்லாம் என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப சொல்கிறோம், வெள்ளிக்கிழமை, அமாவாசை இது 2 நாளில் தான் செய்யணும், வேறு என்றைக்கும் செய்யக்கூடாது. இந்த பூஜைகள்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து விநாயகருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு சின்ன படையல் வச்சு அவரை வேண்டி வணங்கிட்டு தான் நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா தடைகள் நிறைய வரும். சரிங்களா? நீங்கள் கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு வந்து சாதாரண மனுஷங்க இல்லை, தெய்வங்கள். அதனால் வந்து அதுக்கு தடைகள் நிறைய வரும். அதனால் அந்த தடைகள் எல்லாம் நீக்கணும்னா விநாயகரால் மட்டும்தான் முடியும். நான் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி முதல்ல விநாயகரை வணங்குங்க. விநாயகரை வணங்கிட்டு தான் நீங்கள் அடுத்தது எல்லா வேலையும் செய்யணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கும் அந்த வேலை ஜெயமாக இருக்கும். சரிங்களா? இன்னொன்று, இப்போ இந்த தாயத்து கட்டினா எங்கள் பையன் படிப்பானா சார் அப்படின்னா, அது வந்து தாயத்து கட்டினா மார்க் எடுப்பான், படிப்பான்னு சொல்ல வரல. அந்த எண்ணம் அவனுக்குள்ளே அதிகமாக ஓட்டம் செலுத்தும். படி 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 நீங்கள் சொல்ல தேவையில்ல. அவன் அந்த தாயத்துக்கு எடுத்து கட்டினான்னா அவனே தன்னால் புக்கை எடுத்து வச்சு படிக்கிற அளவுக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு அவன் வருவான். சரிங்களா? அவன் வந்து அந்த சரஸ்வதி தேவி அம்மா அதனுடைய மைண்டுக்கு கொண்டு போவாங்க. அதனால தான் வந்து இந்த தாயத்தை கட்டினா அவன் மதிப்பு அதிகமாக 100க்கு 100 எடுப்பான்னு நான் சொல்ல வர காரணம். எல்லாமே ஈஸியாக இருக்கும், புரியும், ஒரு புரிதல் இருக்கும். அவனுக்கு படிப்பு வராதவனுக்கு கூட ஒரு ஜஸ்ட்டில் பாஸ் பண்ணுற அளவாவது வந்து அவனுக்கு புரிதல் இருக்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா கல்வின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை காலகாலத்துக்கு நம்ம பிள்ளைகள் வந்து அதை கற்றுக்கினா தான் அடுத்த ஸ்டெப்பு நம்ம அந்த உலகத்தில் மக்கள் மத்தியில் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம அவங்கள நகர்த்த முடியும். கல்வி இல்லைன்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னைக்கு காலகட்டங்களில் கல்வி மிக மிக ரொம்ப அவசியம். அதனால் இந்த கல்வி மட்டும் இல்லைன்னா ஒரு சாதாரண மனுஷனாக மதிக்கவே மாட்டாங்க. இங்கே வந்து பணமும் கல்வியும், இந்த 2 விஷயம்தான் ஒரு மனுஷனை ஜென்டில்மேனா இல்லை பிச்சைக்காரனான்னு தீர்மானிக்குது. சரிங்களா? நம்ம பசங்க ஜென்டில்மேனா ஒரு 4 பேர் மதிக்கத்தக்க ஆளாக வரணும் அப்படின்னா நீங்கள் அவங்கள படிக்க வைக்கணும். அந்த படிப்பு அவங்களுக்கு வரணும். சரிங்களா? நீங்கள் சொல்லாதே அவங்க தனியாக தன்னால் புக்கை எடுத்து வச்சு படிக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சரஸ்வதி தேவி எந்திரத்தை நீங்கள் ஒரு 1008 காலையில் 1008, மத்தியானம் 1008, சாயங்காலம் 1008 படையல் சேம் அதே தான். இந்த 1008 சொல்லி முடிச்சுட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே அந்த பிரசாதத்தை, அங்கே படையல் வச்சுருப்பீங்களா, அந்த பிரசாதத்தை உங்கள் பையனுக்கு கொடுங்க, இல்லை உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. இந்த தாயத்தை எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் கட்டி விடலாம். கட்டி விட்டால் அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் பாருங்கள், விடிய காலையில் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுந்துக்கிறீங்களோ இல்லையோ அவங்க எழுந்திரிச்சு உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இனி யார் சொன்னாலும் அந்த படிப்பை நிறுத்த மாட்டாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து இந்த சக்தி அவ்வளோ வலுவானது. இந்த சரஸ்வதி தேவி அம்மாவோட சக்தி. இந்த தேவி அம்மா நினச்சாங்கன்னா நிச்சயம் இந்த சரஸ்வதி தேவி உங்கள் பசங்களுக்கு நல்ல வழி தான் காட்டுவாங்க, நல்லா படிப்பாங்க. எந்த குறையும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் சந்தேகத்தோடு எதையும் செய்ய வேணாம். ஏன்னா சந்தேகம் வந்து எதுவும் செய்ய வேணாம். சந்தேகம் இல்லாத நம்பிக்கையாக செய்யுங்க. பூஜை நாட்களில் 2 நாளைக்கு முன்னாடியே நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதனால் இது சுத்தம் சைவமாக இருக்கணும், அசைவத்தை உள்ளே எடுத்துன்னு வரக்கூடாது. அதனால் நீங்கள் பார்த்து பக்தியாக செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை
ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோவை எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து உங்களுக்கு நான் சொல்ல சொல்ல எல்லா விஷயங்களும் புரியும். வெறும் மந்திரத்தையும் தலைப்பையும் மட்டும் வச்சுக்கின்னு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாச்சும் நீங்கள் ஏடா கூடம் பண்ணினீங்கன்னா அடுத்தது ஒரு வீடியோ வருது. இப்போ அவர்கிட்ட வந்து கேட்டு நம்ம அதுக்கு அவர் சரின்னு சொன்னார்னா அவரை பற்றின விஷயத்த நம்ம சேனலில் போடுவோம். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நம்ம போடுற இந்த மோகினி வசியத்தை பார்த்து, நம்ம சேனலில் இருக்கிற மோகினி வசியத்தை பார்த்து வெறும் மந்திரத்தை மட்டும் பார்த்துட்டு அவர் ஒரு உருவம் போட்டுக்கிறாரு. வந்துட்டு அதை திருப்பி அனுப்ப தெரியல. அதை சமாதானப்படுத்தி திருப்பி அனுப்ப தெரியல. அப்போது இந்த வீடியோவில் எல்லாத்துலேயும் முழுசாக விவரமாக சொல்லியிருப்பேன். அப்போ நம்ம திருப்பி அனுப்ப தெரியலனா அது நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு பாதிப்புகளை தான் அதிகமாக உண்டாக்கும். அது தெரியாத இன்றைக்கி 1.5 வருஷம் ஆகுதான் அவர் தூங்கவே முடியலையாம். ஏதோ காதில் வந்து பேசிக்கிட்டே இருக்குதாம். அதனால் வந்து இந்த மாதிரி தவிர நீங்களும் செய்யாதீங்க. அதனால் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்துட்டு முழு பலனையும் நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கணுன்றது தான் என்னுடைய கனவு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.